ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1811வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 3வது மாதம் இந்த 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாளன்று இந்த காலை மன்னா செய்தியை கேட்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் பெயரை தேவன் பெருமைப்படுத்துவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தற்பொழுது தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் படித்த பாடங்கள் மனதில் தங்கும்படியாக, எந்த பயம் திகில் இன்றி தேர்வு எழுதும்படியாக, அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் உண்டாகும்படியாக நாம் ஜெபிப்போம். உங்கள் குடும்பத்தில் யாராவது தேர்வு எழுதி கொண்டிருப்பாங்கன்னா அவங்களுக்காக பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் அவர்களை பாதுகாத்து நன்றாக எழுத உதவி செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருமா, அதனோடு வேதனையை கூட்டாராம். இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஒரு வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல உழைக்கிறோம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரா என்று சொல்லி யோசிக்கணும். சில நேரங்கள்ல சிலர் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஐஸ்வர்யவானா இருக்கணும், நான் ரொம்ப சொத்து சேர்க்கணும் சொல்லி சில குறுக்கு வழிகளை கையாளுவாங்க. கேட்டா சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படிம்பாங்க. அப்படிலாம் தேவன் குறுக்கு வழியில யாரையுமே ஆசீர்வதிக்க மாட்டார். சில நேரங்கள்ல சிலர் பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில சம்பாத்தியம் பண்றதுனால அதுல பல வேதனைகள் இருக்கு. அவங்களால சாப்பிடக்கூட முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பவுமே நேர்மையான வழியில தான் சம்பாத்தியம் பண்ணணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரா என்று சொல்லி யோசிக்கணும். சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம்? கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை இல்லை. ஒருவர் என்னிடம் வந்து இப்படி சொன்னார், பாஸ்டர், எங்க பகுதியில எங்க வீட்டுக்கு அருகாமையில ஒருத்தங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க, ஆனா நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். ஆனா அவங்க எப்போ பார்த்தாலும் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நான் ஆண்டவருக்கு பயந்து செஞ்சேன். என்னுடைய பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிச்சார், அவங்க பிஸ்னஸை கொஞ்சம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு வருகின்ற ஆசீர்வாதம் எல்லாம் நல்ல எண்ணமா இருந்தால் தான் அது நமக்கு தங்கும். சிலரை பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேல பொறாமப்படுவாங்க, கசப்பா இருப்பாங்க, முறுமுறுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நல்லா உழைச்சி அவங்களோட மேல வரணும்னு நினைப்பாங்க. அப்படி என்னைக்குமே நம்ம நினைக்கவே கூடாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. வேதத்துல வாசிப்போம் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் மரித்த பின்பு கர்த்தர் ஈசாக்க ஆசீர்வதிச்சாராம். நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்காரு. நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் கர்த்தரே நம்மளை ஆசீர்வதிக்கணும். அதுதான் ஒரு சிறப்பான ஆசீர்வாதம். ஈசாக்கை பற்றி பார்க்கும்போது அந்த தேசத்தில் விதைவித்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை பார்த்துருக்கிறான். நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருக்கணும். நம்ம செய்கிற வேலையில கர்த்தர் கூட இருக்கணும். ஒருவேளை விவசாயிகள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, நீங்க விவசாயம் பண்ற அந்த இடத்துல கர்த்தர் இருக்கணும். உங்க விவசாயத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்க கூட கர்த்தர் இருந்தாதான் நீங்க 100 மடங்கு பலனை பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அர்ப்பணிப்போம், யோசிப்போம். நான் செய்கிற வேலைகளை எல்லாவற்றிலும் கர்த்தர் என் கூட இருக்கட்டும், நான் 100% ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி விரும்புவோம். அந்த ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது. இது வேதனை இல்லாத ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கையில வேதனையோடு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா? வேதனை இல்லாம ஆசீர்வாதம் வருகிறதா? யோசிப்போம், மனம் திரும்புவோம், விட வேண்டியதை விடுவோம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்க கூட இருப்பீராக. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பீராக.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுவர்களை ஆஸ்வதிங்க. அவங்க வாழ்க்கையில இன்னும் அதிசயமான காரியங்களை செய்வீரான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட இருப்பீராக, வருவீராக, தேவைகளை சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியின் வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.